வெல்கம் டு ஆல். நம்ம சிவிலியன்ஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி ஏஇ அண்ட் ஜேடிஓக்கான ஆன்லைன் கிளாஸஸ் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு டே இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி சிஎம்சிபி மார்க் வெயிட்டேஜினுடைய அடிப்படையில் சிஎம்சிபி தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது. அதில் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஃபஸ்ட்டு டைட்டில் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரியா? நோட்ஸ் அண்ட் ஃபுல்லாகவே வந்து தமிழில் தான் இருக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 100 கொஷின்ஸ் வரையும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், ஒரு அலகு கன அளவு உள்ள பொருளினுடைய எடையை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அடர்த்தி, அதாவது டென்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனுடைய அலகு kg/m³ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது ஆங்கில எழுத்து ரோ அப்படின்ற எழுத்தால் வந்து குறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் ஃபோர்த் கொஷின், இயற்கையில் வெற்றிடம் மற்றும் நுண்துளைகள் உடன் கூடிய ஒரு அலகு கன அளவு உள்ள பொருளினுடைய எடையை வந்துட்டு பரும அடர்த்தி, அதாவது பல்க் டென்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? இதில் என்ன இருக்கணும், அதாவது டென்சிட்டிக்கும் பல்க் டென்சிட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதில் வெற்றிடங்களும் நுண்துளைகளும் வந்துட்டு காணப்படும். சரியா? அந்த பொருளை என்ன சொல்லுவாங்கன்னா பல்க் டென்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பரும அடர்த்தியினுடைய அலகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா kN/m³ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போது அந்த பல்க் டென்சிட்டி கொண்ட ஒரு சில முக்கியமான பொருட்களை வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம்னா கிரைனைட் அண்ட் கிளே பிரிக்ஸு, சாண்டு, கிராவல்ஸ், லைம்ஸ்டோன் அண்ட் காங்க்ரீட் போன்றவர்களை வந்துட்டு பல்க் டென்சிட்டி உள்ள பொருட்களுக்கு வந்து எடுத்துக்காட்டாக வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியை என்னன்னு சொல்லலாம்னா ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு நீரினுடைய அடர்த்திக்கும் ஒரு பொருளினுடைய அடர்த்திக்கும் இடையே உள்ள அந்த விகிதம் இருக்கல, அந்த ரேஷியோ இருக்கல, அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எஸ் அப்படின்ற எழுத்தால் வந்து குறிக்கப்படுகிறது. ஒரு நீரினுடைய அடர்த்தி எண் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு இருக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். சரியா? ஒரு பொருளினுடைய மொத்த கன அளவிற்கும் அந்த பொருளில் உள்ள வெற்றிடத்தினுடைய கன அளவிற்கும் இடையே உள்ள விகிதத்தை தான் நுண்துளை வெற்றிடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது பொராசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு பொருள் இருக்குது, அதனுடைய டோட்டலான வால்யூம்க்கும் அந்த பொருளே வந்து சின்ன சின்ன வாயில்டு கேப் இருக்கு இல்லையா, அதனுடைய கன அளவிற்கும் விகிதம் இருக்கு இல்லையா, அதை தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நுண்துளை வெற்றிடம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஒரு டெஃபினேஷன். சரியா? அதாவது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெஃபினேஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த டெஃபினேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஃபார்மேட்லேயும் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு, நுண்துளை வெற்றிடத்தை வந்து எதால் குறிப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சதவிகிதத்தில் தான் வந்து குறிப்பிடுவாங்க. அதாவது பர்சன்டேஜில் தான் வந்துட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு, ஒரு பொருளினுடைய ஸ்ட்ரென்த்து அது எதை பொறுத்து அமைகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவைகளை பொறுத்து அமைகிறது. என்னென்ன அப்படின்னா பல்க் டென்சிட்டி, அதனுடைய டியூரபிலிட்டி, தென் தெர்மல் கண்டக்டிவிட்டி, தென் பொராசிட்டி. இந்த 4 பொறுத்து தான் ஒரு பொருளினுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்றது அமையுது. நீங்கள் சிமெண்ட், காங்க்ரீட் எடுத்துக்கிட்டாலும் சரி, இதில் பிரிக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த ஒரு பொருள் எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய ஸ்ட்ரென்த் எதை பொறுத்து அமையுதுன்னா இந்த 4 பொறுத்து தான் அமைகிறது. சரியா? பல்க் டென்சிட்டி, டியூரபிலிட்டி, தெர்மல் கண்டக்டிவிட்டி அண்ட் பொராசிட்டி, இந்த 4 பொறுத்து தான் அதனுடைய ஸ்ட்ரென்த்தானது அமைகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரி, ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை வந்து சின்ன சின்ன வெற்றிடங்கள் இருக்குது, நுண்துளைகள் இருக்குது அப்படின்னா அப்போ என்ன இருக்கும், அதனுடைய நீர் உறிஞ்சும் தன்மை என்ன பண்ணும், அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த நுண்துளைகளில் வெற்றிடத்தில் நீரை உறிஞ்சு என்ன வச்சுப்போம், தக்க வச்சுக்கோ இல்லையா, அதை தான் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீர் உறிஞ்சும் தன்மை, அதாவது வாட்டர் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு பொருளில் உள்ள நுண்துளை வெற்றிடத்தையும் நீர் உறிஞ்சி பெருக்கும் தன்மையும் நீரை ஏற்கும் திறனையும் வந்துட்டு என்னன்னா எதை பொறுத்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த பொருளில் இருக்க நுண்துளைகளுடைய வெற்றிடத்தை பொறுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு பொருளுக்கு வாட்டர் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி அதிகமாக இருந்தது அப்படின்னா அதிகமான நீரை உறிஞ்சு தன்னுக்குள்ளே என்ன வச்சுக்கோம், தக்க வைத்துக் கொள்கிற தன்மையை வந்து பெற்றிருக்கும் அப்படின்றது தான் இந்த பாயிண்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு பொருளில் அமைந்துள்ள நுண்துளைகளினுடைய உருவம், அளவு, பருமன் ஆகியவற்றை பொறுத்து தான் இந்த வாட்டர் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டியானது அமைகிறது அப்படின்ற பாயிண்ட்டை நெக்ஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு வாட்டர் அப்சார்ப்ஷன் அப்படின்றது ஒரு டெஃபினேஷன் கொஷின் கீழே இருக்கிறது இல்லையா, இது எல்லாமே என்னென்னா கூற்று கேள்விகளில் வந்து கேட்பாங்க இந்த மாதிரி. அப்போது ஒரு பொருளினுடைய வாட்டர் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி எதை பொறுத்து அமைகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நுண்துளைகளினுடைய உருவம், அளவு, அதனுடைய பருமன் அதை பொறுத்து தான் வந்துட்டு அதனுடைய வாட்டர் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டியானது அமைகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். நெக்ஸ்ட்டு, நீரை அழுத்தத்துடன் உள்வாங்கிக் கொள்ளும் திறன் தான் ஒரு பொருளினுடைய பெர்மபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், கெமிக்கல் ரெசிஸ்டன்ட். கெமிக்கல் ரெசிஸ்டன்ட் அப்படின்றது என்னன்னா ஒரு பொருள் வந்துட்டு அதிக வெப்பத்தினால உருகவும் கூடாது, அதனுடைய ஷேப் வடிவமும் வந்து மாறாமல் இருந்தது அப்படின்னா அதை வந்து கெமிக்கல் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பொருள் இருக்குது, இதாவது கெமிக்கல் ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரையும் நீங்கள் எந்த ஒரு வெப்பநிலையில் வச்சாலும் சரி. சரியா? ஃபயர் ரெசிஸ்டன்ஸ்க்கும் கெமிக்கல் ரெசிஸ்டன்ஸ்க்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்னன்னா அதிக வெப்பத்தில் வச்சாலும் உருகாமல் இருக்கணும், வடிவம் வந்து மாறாமல் இருந்ததுன்னா கெமிக்கல் ரெசிஸ்டன்ஸ்.
கெமிக்கல்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் இருக்குது, அது அமிலத்தாலேயோ காரத்தாலேயோ வாயுக்களாலேயோ இல்லைன்னா சால்ட் சொல்யூஷன்ஸ் அதனாலே என்ன பண்ணக்கூடாது, வேதி வினைகளுக்கு உட்படக்கூடாது. எந்த விதமான வேதியியல் மாற்றங்களும் அடையாமல் இருந்ததுன்னா இட்ஸ் கால்ட், அதுக்கு வந்து கெமிக்கல் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுவே அதிக வெப்பம், நீங்கள் வந்துட்டு ஒரு இரும்பு இருக்குது, அந்த இரும்பு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஹை டெம்பரேச்சரில் வைக்கிறீங்க சரியா, அந்த ஹை டெம்பரேச்சரில் வைக்கும்போது அது அவ்வளோ சீக்கிரம் என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருகாது, அதோடைய ஷேப்பும் வந்து சீக்கிரம் மாறாது. அப்போ அதுக்கு என்ன இருக்குன்னா அதிகமான ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ அதிக வெப்பத்தில் ஒரு பொருள் எடுத்துகிட்டு போய் வைக்கும்போது தீப்பிடித்து எரிஞ்சிடவோ இல்லை அழிந்து விடாமலோ இருக்கும் திறன் இருக்கலையே, அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கெமிக்கல் ரெசிஸ்டன்ஸ்னால் நீங்கள் ஒரு பொருளை எடுத்துகிட்டு போய் வைக்கிறீங்க, எக்ஸாம்பிள் இரும்பு எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் வைக்கிறீங்க, அது மேலே தண்ணி போடும்போது என்ன துருப்பிடித்தல் அப்படின்ற ஒரு நிகழ்வு நடக்குது சரியா, அப்போ அதில் ஒரு வேதி வினைகள் வந்து நடைபெறுது. ஸோ இந்த மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால அஃபெக்ட் ஆகாமல் இருந்ததுன்னா அது கெமிக்கல் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் அந்த கெமிக்கல் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் தட்பவெப்பநிலை அதிலே கொடுத்துருக்காங்க. தட்பவெப்பநிலை மாறுபாட்டால் ஏற்படக்கூடிய குறைபாடுகளை அந்த பொருள் தாங்கும் அல்லது தடுக்கும் திறனை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெதரிங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரியா. யூஸ்வலாகவே ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளை எந்தெந்த காரணிகள் வந்துட்டு பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அமிலங்கள். யூஸ்வலாக நீங்கள் ஒரு பொருள் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொருள் மேலே அமிலங்களோ காரங்களோ படும்போது அதுக்குள்ளே ஒரு சில வேதிவினைகள் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி அமிலங்கள் காரங்கள் ஈரப்பதம், தண்ணியில் வந்துட்டு இரும்பு எடுத்துன்னு போய் வைக்கும்போது என்ன நடக்குன்னு சொன்னேன், அரிமானம் ஏற்படும் சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஈரப்பதம், வெப்பநிலை மாறுபாடுகள் டெம்பரேச்சர், தென் காற்றில் உள்ள வாயுக்கள் சரியா, அந்த வாயுக்கள் மழை பனி இதனாலலாம் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு பொருள் வந்து பாதிப்படையும். இந்த பொருட்கள் கீழ்கண்ட இதனால் எல்லாத்துலேயுமே ஒரு பொருள் இருக்குன்னா அது வந்து கீழ்கண்ட காரணிகளால் வந்து அஃபெக்ட் ஆகுது சரியா. அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறது தான் அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு அமிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரெசிஸ்டன்ஸ் சரியா. ஈரப்பதம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து தட்பவெப்பநிலை மாறுபாடுகள் வெதர் ரெசிஸ்டன்ஸ் இது எல்லாமே அதில் வருது. ஸோ எதுக்கு வரும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும், எந்தெந்த பொருட்கள்னால ஒரு பொருள் வந்து பாதிப்படைகிறது அப்படின்றதும் தெரிஞ்சிருக்கணும். ஒரு பொருள் வந்து வெப்பத்தை உள்வாங்கி கொள்ளும் திறன் பெற்றிருந்தால் அதுக்கு பேர் என்னன்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரியா. அதாவது டெம்பரேச்சரை வந்துட்டு அப்சர்வ் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி இருந்ததுன்னா அதை தெர்மல் கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு பொருள் காற்று மற்றும் தட்பவெப்பம் போன்ற பிற காரணிகளால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை எதிர்த்து சரியா, அதை எதிர்த்து நீண்ட நாட்களுக்கு வந்துட்டு பயன்படும் வகையில் அமையுது இல்லையா, அதுக்கு பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா டியூரபிலிட்டி, அதாவது நீடித்தி உழைக்கும் தன்மைன்னு சொல்லுவா இல்லையா, அதை வந்து சொல்லியிருக்காங்க சரியா. நீங்கள் எந்த காற்றுல வச்சாலும் சரி, மழையில் பனியில் என்னென்ன காரணிகள் அதை வந்து அஃபெக்ட் பண்ணுமோ எந்த காரணியில் வச்சாலும் அது வந்துட்டு என்ன பண்ணுது, அந்த பாதிப்பு அடையாமல் எதிர்த்து நிற்குது இல்லையா, அந்த மாதிரி தன்மைகளை கொண்ட பொருட்கள் தான் வந்துட்டு டியூரபிலிட்டி உள்ள பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரியா. இப்போ நம்ம பார்த்தது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல் சரியா. ஒரு 23 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் இது வரையும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன்ஸ் கொஷின் கண்டிப்பாக இதிலிருந்து என்ன பண்ணுவாங்க, கேள்விகள் வந்து கேட்பாங்க. இது டைரெக்டாகவும் கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா ப்ராப்ளமேட்டிக்கல் பேட்டர்ன் சரியா, அந்த மாதிரியும் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. இப்போ டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு மாஸ் டிவைடட் பை வால்யூம் அப்படின்ற மாதிரியும் கேட்பாங்க. அதனால் ரெண்டுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஓகே. அதிலே வந்து அப்ளை பண்ணி ப்ராப்ளம்ஸ் வர மாதிரியான கேள்விகளும் கேட்பாங்க சரியா. ஸோ எல்லாமே வந்துட்டு நீங்கள் அட்டென்ட் பண்ணுற மாதிரி அந்த ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் என்ன டைட்டில் பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம் சரியா. எல்லாருமே நினைக்கலாம் என்ன இவ்வளோ ஸ்பீடாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி வந்து மோஸ்ட் தியரட்டிக்கல் பார்ட் அப்படின்றதுனால நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது சரிங்களா. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நீங்கள் வந்துட்டு 10 to 12 பேஜஸ் வரையும் படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி தான் இருக்கும். யாருக்குன்னா ரொம்ப ஸ்பீடாக போகுதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ப்ளேபேக் ஸ்பீட் இருக்கு இல்லையா, அதை வந்து ரிடியூஸ் பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஸ்லோவாக போட்டு கேளுங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் டைட்டில் என்னென்னா பிரிக்ஸ். கொஷின் நம்பர் வந்துட்டு 24. யூஸ்வலாக செங்கலை பொறுத்த வரையும் வந்துட்டு நம்ம செயற்கையாக ரெடி பண்ணுற கல் தான் செங்கல் சரிங்களா. அதாவது ஒரு களிமண்ணாக இருக்கலாம், வண்டல் மண்ணாக இருக்கலாம், அதை நம்மளுடைய ஃபார்மேட்டுக்கு அதை வந்துட்டு நல்லா கலந்து தண்ணி சேர்த்து கலந்து அதிலேருந்து என்ன பண்ணுறாங்க, மோல்டில் போட்டு அதை ட்ரை பண்ணி அதை வந்துட்டு எரித்து நமக்கு கிடைக்கிறது தான் வந்துட்டு கல். ஸோ வந்துட்டு நம்ம செயற்கையாக உருவாக்குற கல் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா செங்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது எதனால் தயாரிக்கப்படுகிறதுனா களிமண் கலவையால் வந்து சுடப்பட்டு செங்கலானது தயாரிக்கப்படுகிறது. எந்தெந்த ஒர்க்கெலாம் நம்ம செங்கலை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவர்கள், தூண்கள், கூரைகள், தரைகள் மற்றும் காங்க்ரீட் கலவைகள் கூட சேர்த்து அஸ்திவாரத்தை அமைக்கிறதுக்காகவும் பயன்படுத்தப்படுகிறது சரியா. ஸோ அதெல்லாம் வந்து யூசஸ், எந்தெந்த இடங்களில் பயன்படுது அப்படின்றது யூசஸ். ஸோ அது வந்து தெரிஞ்சிருக்கணும். யூஸ்வலாக செங்கல்ல எப்படி வந்துட்டு ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
மண் இருக்கு இல்லையா, வண்டல் மண் இருக்குது, களிமண் இருக்குது, அந்த மண்ணை எடுத்துப்பாங்க. அது கூட கொஞ்சம் தேவையான அளவு மணல் இருக்கு இல்லையா, அதை லைட்டாக கலந்து தேவையான ப்ரொப்போர்ஷன்ஸ் வந்து கலந்து நல்லா அதை வந்து ஊற வச்சு சரியா, அதுக்கப்புறமேட்டா மோல்டு யூஸ் பண்ணி ரெடி பண்ணுறது தான் பிரிக்ஸ் சரியா. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரா மெட்டீரியல் சாயில்ஸ், அதாவது பூமியில் கிடைக்கிற மண் இருக்குல்லே, அது கூட கிறிஸ்டலைன் துகள்களை கொண்டு ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அமைப்புகளை கொண்ட மினரல்ஸ் தான் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே வந்துட்டு கிளே மினரல்ஸ் தான் வந்து பிரிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரியா. நெக்ஸ்ட்டு யூஸ்வலாக இது வந்துட்டு ஒரு ஃபார்முலா கொஷின்ஸ் சரியா. இதை என்ன பண்ணுவாங்கன்னா, அலுமினாவினுடைய சிலிக்கேட் ஆனது ஹைட்ரேஷன் வினைக்கு உட்படிந்து கிளேவுடன் டேஷ் ஆகப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா Al2O3 2H2O வந்துட்டு நமக்கு ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்றது தான் இதனுடைய பாயிண்ட் சரியா. அதாவது அலுமினாவினுடைய சிலிக்கேட் இருக்கு இல்லையா, அது வந்து ஹைட்ரேஷன் வினைக்கு வந்து உட்படியும் போது நமக்கு கிளே கூட என்னவா படியுது அப்படின்னா Al2O3 2H2O வந்து படியுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த கொஷின் டேரெக்டாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லைனா ஃபார்முலா பேட்டர்ன்ஸ்லேயே வந்து கேட்பாங்க சரியா. ஸோ இந்த ஃபார்முலாவை நல்லா படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல செங்கல், இப்போ வந்துட்டு செங்கல்லே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது சரியா. அது மாதிரி டைப் ஆஃப் பிரிக்ஸும் நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு நல்ல செங்கல், பர்ஃபெக்டான செங்கல் அப்படின்னா அந்த செங்கல்ல எந்த விகிதாச்சாரப்படி அமைந்திருக்கணும். இப்போ செங்கல்லே வந்துட்டு நிறைய மினரல் மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் இருக்க அலுமினா, சிலிக்கேட் அண்ட் ஸ்ட்ரிட் இதெல்லாம் எந்தெந்த லெவலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ அலுமினா ஆர் கிளே அது எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 20 to 30% பை த வெயிட். டோட்டலாக 100% வெயிட்டில் அலுமினா இல்லைனா கிளே ரெண்டும் வந்துட்டு 20 to 30% வந்து இருக்கணும் சரியா. நெக்ஸ்ட்டு சிலிக்கா இல்லைனா சாண்டு ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று 35 to 50% பை வெயிட்டில் இருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்லிட் இருக்கு இல்லையா, அது வந்து 20 to 25% பை த வெயிட்டில் இருக்கணும் சரியா. அவங்க கேட்குற கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஒரு பிரிக் ப்ரிப்ரேஷன்ஸில் சிலிக்கா கண்டென்ட் இருக்கு இல்லையா, அது வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது கேட்பாங்க. இல்லைனா சாண்ட் அதனுடைய ஃப்ரம் தி வெயிட்லேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து சிலிக்கா ஆர் சாண்ட் கண்டென்ட் இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 35 to 50% அப்படின்னு நம்மளுக்கு டிக் பண்ண தெரியணும். இதுதான் கொஷின்ஸ் கேட்குற விதங்கள். அதே மாதிரி இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்கோம், கிளே மெட்டீரியல்ஸ் வந்து எடுத்திருக்கோம், அதாவது களிமண், வண்டல் மண் ரெண்டுமே எடுத்திருக்கோம். களிமண்ணும் வண்டல் மண்ணாக இருந்தாலும் சரி எவ்வளோ பர்சன்டேஜுக்கு கம்மியாக இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50%க்கு கம்மியாக கண்டிப்பாக இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போது ஒரு நல்ல செங்கல்ல ஒரு சில பொருட்கள் இருக்கணும், ஒரு சில பொருட்கள் வந்து இருக்கக்கூடாது, ஏன்னா அதெல்லாம் தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் சொல்லுவாங்க. ஒரு நல்ல செங்கல்ல இருக்க வேண்டிய மற்ற பொருட்கள் இங்கே கொடுத்துருக்கிறது மூணுமே மெயினான பொருட்கள். மீதி ரிமைனிங் இருக்கு இல்லையா, அயன் ஆக்சைடு, மெக்னீஷியா, லைம் அண்ட் சோடியம் பொட்டாஷ் இருக்கு இல்லையா, இன்னும் ஒரு சில பொருட்கள்லாம் இருக்குது. இது எல்லாமே வந்து ஒரு செங்கல்ல இருக்க வேண்டிய பொருட்கள். இது என்ன, செங்கல்ல வந்துட்டு சுண்ணாம்பு இருக்கு இல்லையா, சுண்ணாம்பு மற்றும் மெக்னீஷியாவுடைய கண்டென்ட் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு 1% வந்து அதிகமாக இருக்கக்கூடாது சரியா. அதே மாதிரி தண்ணீரில் கரையக்கூடிய பொருட்கள் இருக்கு இல்லையா, அது வந்து அதனுடைய மொத்த எடையில் 1% அதிகமாக இருக்கக்கூடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு நம்ம பிரிக்கை வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது அதில் எத்தனை நிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5 நிலைகள் வந்து காணப்படுது. என்னென்ன நிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு செலெக்ஷன் ஆஃப் சைட், அதாவது நம்ம பிரிக்கு ரெடி பண்ணுறதுக்கான சைட்டை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும் சரியா. ஏன்னா அந்த சைட்டுக்கு பக்கத்துலேயே நமக்கு தண்ணி கிடைக்கணும், அந்த கற்களை வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு காய வைக்க ட்ரை பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்கான ஸ்பேஸ் வந்துட்டு நமக்கு தேவைப்படும் இல்லையா. ஸோ அதே மாதிரியான சைட்டை வந்து சூஸ் பண்ணணும் ஓகே. அந்த மாதிரி கற்களை வந்துட்டு எரிய விடுவாங்க இல்லையா, பர்னிங் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்கான சைட்டும் பக்கத்துலேயே இருக்கணும் சரியா. இதெல்லாம் வந்துட்டு எங்கே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கோ அந்த மாதிரியான ஒரு இடத்த வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணணும். அதான் வந்து செலெக்ஷன் ஆஃப் சைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிரிக்கை வந்து ரெடி பண்ணுவாங்க. அதாவது கிளே மெட்டீரியல்ஸை வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டெப்த்லேருந்து எடுத்து அந்த மெட்டீரியல்ஸை வந்து தேவையான அளவு நீர்லாம் ஊற்றி அதை என்ன பண்ணுவாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 நாளைக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா விட்டுருவாங்க அப்படியே. அதுக்கப்புறமேட்டா தான் வந்துட்டு அதை மோல்டிங் பண்ணுவாங்க. தேர்ட் ப்ராசஸ் என்னென்னா மோல்டிங் சரியா. மோல்டிங்னா நம்ம என்ன சைஸ்க்கு வந்து பிரிக்ஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்துட்டு மோல்ட் பண்ணி எடுக்கிறது. மோல்ட் பண்ண பிரிக்கை என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு ஒரு 7 to 15 days வரையும் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரை பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா அதில் இருக்க ஈரப்பதம் கொஞ்சம் போகணும் அப்படின்றதுக்காக. மோல்டிங் பண்ணும்போது கொஞ்சம் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும், ட்ரை பண்ணும்போது அதில் இருக்க ஈரப்பதங்கள் வந்து ஓரளவுக்கு இருந்து ரெடியூஸ் ஆகிருக்கும். கடைசியாக என்ன பண்ணுவாங்கன்னா பர்னிங் ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்க. பர்னிங் ப்ராசஸ்
முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டா வந்துட்டு ஒரு ஃபுல் கம்ப்ளீட்டான பிரிக் வந்து நம்ம கைக்கு கிடைக்கும். ஸோ வந்துட்டு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை பொறுத்த வரையும் 5 நிலைகள் வந்து நமக்கு வந்து இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த நிலைகளை வந்து வரிசைப்படுத்த தெரிஞ்சிருக்கணும். அதுவும் வந்துட்டு கொஷின்ஸாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா, செங்கல் தயாரிக்கப்படுவதற்கான ஏற்ற இடத்தை தேர்வு செய்கிற இல்லையா, அதுக்கு பேர் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ஆஃப் சைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த செலெக்ஷன் ஆஃப் சைட்டுக்கு பக்கத்துலேயே வந்து நமக்கு தேவைப்படுகின்ற மண், அதாவது நம்ம பிரிக்கு ரெடி பண்ணுறதுக்கு தேவையான மண் இருக்கு இல்லையா, அந்த மண் நமக்கு கிடைக்கணும். அந்த மாதிரி தண்ணி வந்து நமக்கு கிடைக்கணும். சரியா? ஏன்னா அந்த களிமண் கூட வந்துட்டு கலக்கிறதுக்கு தண்ணி தேவைப்படும் இல்லையா, அதே மாதிரி வந்துட்டு அந்த பேர்னிங் பண்ணுறதுக்கு எரிபொருட்கள்லாம் தேவை இல்லையா, அது எல்லாமே வந்து பக்கத்துலேயே வந்துட்டு கிடைக்கிற மாதிரியான ஒரு இடத்த நம்ம என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து செலெக்ஷன் ஆஃப் சைட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. களிமண் அல்லது மண் கலவை வந்து எடுக்கப்படும் இடம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போது நம்ம வந்துட்டு நார்மலான சர்ஃபேஸ் இருக்குது சரியா, அதிலே இருந்து மண்ணை எடுத்து நம்மளுக்கு வந்து பிரிக் ரெடி பண்ணுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நார்மலான சர்ஃபேஸில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 சென்டிமீட்டர் டெப்த்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நோண்டி அந்த மேற்பரப்பு மண் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க, நீக்கிட்டு அடியில் அதுக்கப்புறம் வர லேயர் இருக்கு இல்லையா, அதில் இருக்க மண்ணை தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து வந்து பிரிக் ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணுவாங்க. இதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அன்சாயிலிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கிரவுண்ட் சர்ஃபேஸ்லேருந்து 20 சென்டிமீட்டர் டெப்த்துக்கு அந்த மண்ணை மேற்பரப்பை நீக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் அன்சாயிலிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எதுக்காக அந்த மாதிரி அன்சாயிலிங் ப்ராசஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா, மேற்பரப்பில் இப்போ சாதாரணமாக வந்துட்டு நம்மளுடைய தரைப்பரப்பில் வந்துட்டு நிறைய அசுத்தங்கள்லாம் இருக்குது சரியா. நம்ம போடுற எல்லா பொருட்களும் பிளாஸ்டிக் கவராக இருக்கலாம், இல்லை ஒரு பாட்டிலாக இருக்கலாம், ஏதோ நம்ம போடுற குப்பைகள், தாவர பொருட்கள் எல்லாமே எங்கே இருக்குன்னா மேற்பரப்பில் தான் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நம்ம வந்து பிரிக் ப்ரிப்ரேஷன் யூஸ் பண்ணும்போது அந்த பொருட்கள் எல்லாம் சேர்ந்து பிரிக்கு கூட என்ன வரும், சேர்ந்து ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அதில் குவாலிட்டிஸ் வந்து இருக்காது. அதனால் அந்த மேற்பரப்பில் இருக்க அசுத்தங்கள், தாவர பொருட்கள் எல்லாம் நீக்கம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் 20 சென்டிமீட்டர் டெப்த்துக்கு என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடுறாங்க சரியா. எடுத்து ஒரு ஓரமாக கொட்டிடுவாங்க. அந்த ப்ராசஸ் பேர் அன்சாயிலிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது அன்சாயிலிங் செய்த பிறகு களிமண் தோண்டி எடுக்கப்பட்டு சாதாரணமாக இருக்கும் பரப்பை விட சற்று கீழே உள்ள பரப்பில் வந்து போடப்படுகிறது. இதற்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிஜிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அன்சாயிலிங்னா மேலே இருக்க மண்ணை வந்துட்டு நோண்டி எடுத்துடுறாங்க. 20 சென்டிமீட்டர் டெப்த்துக்கு மேலே இருக்க மண்ணை நோண்டி ஒரு ஓரமாக கொட்டிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டா கீழே இருக்க அந்த களிமண் இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் வந்து தோண்டி எடுக்கிறாங்க. நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ, பிரிக் ப்ரிப்ரேஷனுக்கு எவ்வளோ மண் தேவையோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுறாங்க, தோண்டி எடுக்கிறாங்க. இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிஜிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தோண்டி எடுக்கப்பட்ட களிமண்ணில் உள்ள கற்கள், தாவர பாகங்கள், அசுத்தங்கள் ஆகியவை என்ன பண்ணப்படுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நீக்கப்படுது. இப்போ மேலே இருக்க லேயர், அதாவது மேற்பரப்பில் மட்டும்தான் அசுத்தங்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம உள்ளே தோண்டி எடுக்கிறோம் இல்லையா, அதில் கூட வந்துட்டு என்ன இருக்கும், ஒரு சில அசுத்தங்கள் வந்து இருக்கும். ஆனால் மேலே இருக்க அளவுக்கு அதிகமாக இருக்காது, ஓரளவுக்கு இருக்கும். ஸோ அதனால அந்த அசுத்தங்களை நீக்கிற ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா க்ளீனிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போது அந்த அசுத்தங்கள் நீக்கப்பட்ட அந்த களிமண் இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் சர்ஃபேஸில் 60 சென்டிமீட்டர்ஸ் டு 120 சென்டிமீட்டர், அதாவது கிட்டத்தட்ட 60 சென்டிமீட்டர் 2 அடியிலேருந்து 4 அடி ஆழத்துக்கு என்ன பண்ணி வைக்கிறாங்க, ஒரு சில மாதங்கள் வந்துட்டு உலர விடுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெதரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு ப்ராசஸ்க்கான பேரும் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். வெதரிங் ப்ராசஸில் கிட்டத்தட்ட 60 சென்டிமீட்டர்ஸ்லேருந்து 120 சென்டிமீட்டர் அடுக்கிற்கு என்ன பண்ணுறாங்க, அந்த களிமண்ணை உலர விடுறாங்க. கிளீனிங் ப்ராசஸில் அதில் இருக்க தாவர பாகங்கள், கற்கள், தேவையில்லாத பொருட்களை நீக்கிறாங்க. டிஜிங் அப்படின்றது என்னென்னா அன்சாயிலிங் பண்ணிட்டு ரிமைனிங் வந்துட்டு நமக்கு தேவையான அளவு சாயில் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் எடுக்கிறதுக்கு பேர் டிஜிங். அன்சாயிலிங்ன்றது மேற்பரப்பில் இருக்க மண்ணை 20 சென்டிமீட்டர் டெப்த்துக்கு நோண்டி நீக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அன்சாயிலிங். ஸோ இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போது நம்ம மண் கலவை இருக்கு இல்லையா, அந்த மண் கலவையை வந்துட்டு செங்கல் தயாரிப்பதற்கான அனைத்து பொருட்களும் நன்கு செயலில் கலக்கப்பட்டு போதுமான விகிதத்தில் நீர் சேர்க்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பூமியின் மேற்பரப்பு மீது மேட் ஆர் கிளாத் ஆனது விரிக்கப்படுகிறது. இந்த கலவை செய்யும் முறைக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்னா மண்ணை நோண்டி எடுத்துட்டோம், 60 to 120 சென்டிமீட்டர்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்கோம், அடுக்காக வந்து அடுக்கி வச்சாச்சு சரியா. இப்போ அதை என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு மேட் மேலேயோ ஒரு கிளாத் மேலேயோ தேவையான அளவுக்கு அந்த மண்ணை கொட்டி அதில் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க சரியா. இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெம்பரிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா
நன்கு தயாரிக்கப்பட்ட களிமண் கலவை இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு மிருதுவான தன்மையை பெறுவதற்காக என்ன பண்ணியிருக்காங்க, டெம்பரிங் ப்ராசஸ் வந்து பண்ணுறாங்க. இதன் மூலயமா என்னென்னா அதனுடைய ஹார்ட்னஸ், இப்போ நம்ம பிரிக் ரெடி பண்ணுறோம் இல்லையா, அந்த பிரிக்கோடைய ஹார்ட்னஸ் அப்படின்ற ஒரு கெப்பாசிட்டி, ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா, அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் இந்த ப்ராசஸை வந்து பண்ணுறது. சரியா, இதில் களிமண் தூளாக்கப்பட்டு நீர் சேர்க்கப்பட்டு நன்கு காலினால் மனிதரின் மூலமாகவோ அல்லது எந்திரத்தின் மூலமாகவோ என்ன பண்ணுறாங்க, அழுத்துறாங்க. சரியா, இவ்வாறு செய்வதன் மூலமாக களிமண் வந்துட்டு கலவை இருக்கலையே அது வந்து ஒரே இயல்பாக மாறுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா, ஆல்ரெடி வந்து களிமண் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம், தண்ணிலாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதை இந்த மாதிரி வந்துட்டு மனுஷங்க ஏறி மிதிப்பாங்க, இல்லைன்னா மிஷின்ஸை போட்டு என்ன பண்ணுவாங்க, நல்லா அழுத்தம் கொடுப்பாங்க. அப்படி பண்ணுறது மூலமா அதில் இருக்க அந்த சின்ன சின்ன ஏர் கேப்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து போயிடும். மோஸ்ட் இம்பார்ட்டண்டான பாயிண்ட் அதுதான். அதில் இருக்கிற கேப் எல்லாமே போயிடும். அதேமாதிரி களிமண்லாம் கட்டி கட்டியாக இருந்தது அப்படின்னா அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அழுத்த என்ன ஆகும், தூள் தூளாகிடும். சரியா, ஸோ அதனால தான் வந்து இந்த ப்ராசஸ் வந்து பண்ணுறாங்க. இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாங்கன்னா, கொஞ்சம் நாளைக்கு என்ன பண்ணிடுவாங்க, மூடி வச்சிருவாங்க. சரியா, மூடி வைக்கப்பட்டு மெதுவாக வந்துட்டு உலர்த்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் அளவில் இந்த டேம்பரிங் ப்ராசஸ் பண்ணுறோன்னா நம்ம மனுஷங்களே வந்து ஏறி மிதிப்பாங்க. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, காலால் வந்து மண்ணை ஏறி மிதிக்கிறது. சரியா, இதுவே நம்ம பெரிய அளவில் அந்த ப்ராசஸை பண்ணுறோம், கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் கல் 20 லட்சம் கல் ப்ரொடக்ஷன் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரியான இடங்களில் வந்துட்டு பண்ணுறதுக்கு வந்துட்டு பக்மில்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரியா, ஸோ வந்துட்டு பெரிய தயாரிப்புகளுக்கு வந்து டேம்பரிங் ப்ராசஸ் பண்ண என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா பக்மில்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதா சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. களிமண்ணுடன் நீர் சேர்த்து நன்கு கலந்து கலவையை வந்து பிளாஸ்டிக் ஸ்டேஜில் உருவாக்குவதற்கு பக்கிங் அப்படின்ற பேர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மோல்டிங் ப்ராசஸ். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது சைட் செலெக்ஷன் பார்த்தாச்சு. சைட் செலெக்ஷன் வந்துட்டு 5 ஸ்டெப்ஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா, இப்போ சைட் செலெக்ஷன் வந்து பார்த்தாச்சு, ப்ரிப்ரேஷன் ஆஃப் பிரிக் அங்கே வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா மோல்டிங் ப்ராசஸ் வந்து பார்க்க போகிறோம். மோல்டிங் ப்ராசஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி அது வந்து யூஸ்வலாக எப்பயும் போல தான், கொஞ்சமான பிரிக் ரெடி பண்ண போகிறோமா, அதிகமான பிரிக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோமான்றதை பொறுத்து தான் அந்த மோல்டிங் இருக்குது. கொஞ்சமான பிரிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்னா ஹேண்ட் மோல்டிங்கே வந்துட்டு பெஸ்ட்டான விஷயம். இதுவே வந்துட்டு நிறைய லேக்ஸ் ஆஃப் வந்துட்டு பிரிக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்கன்னா அங்கே வந்துட்டு என்னென்னா மெஷின் மோல்டிங் தான் வந்துட்டு ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஸோ ஹேண்ட் மோல்டிங்கை பொறுத்தவரையும் வந்துட்டு கிரவுண்ட் மோல்டிங் அண்ட் டேபிள் மோல்டிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகைகளை கொடுத்துருக்காங்க. இதுவே மெஷின் மோல்டிங்கை பொறுத்தவரையும் பிளாஸ்டிக் கிளே மிஷின்ஸ் அண்ட் ட்ரை கிளே மிஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையான மிஷின்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களே கொடுத்துருக்காங்க. அதிக எண்ணிக்கையிலான செங்கல்கள் தேவைப்படும் பொழுது வந்து எந்த முறை பின்பற்றாங்கன்னா மெஷின் மோல்டிங்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரியா, மெஷின் மோல்டிங்கில் வந்து நம்ம பண்ணுற கற்கள் இருக்கு இல்லையா, அது யூஸ்வலாகவே ஹார்ட்னஸ் அதிகமாக இருக்கும் அந்த கற்களுக்கு. அதே மாதிரி ஷேப் இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி இருக்குன்னா கச்சிதமாக இருக்கும். சரியா, பர்ஃபெக்டான ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் அந்த எட்ஜஸ்லாம் கரெக்டாக இருக்கும். சரியா, ஸோ அதுதான் மெஷின் மோல்டிங்குடைய ஒன் ஆஃப் த பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். செங்கல் மோல்டு செய்யப்படும் பொழுது அதில் ஒரு பள்ளம் வந்து கிரியேட் பண்ணப்படுது. அது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா தயாரிப்பாளனுடைய பெயரை தெரிவிப்பதற்காக, அப்படி இல்லைன்னா கற்களை நல்ல முறையில் வந்து இணைப்பதற்காக வந்து அதை வந்து செய்கிறதா சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது எல்லாருமே பார்த்துருப்பாங்க. பிரிக்குக்கு மேலே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நேமோடைய இனிஷியல்ஸ் போடுவாங்க, VRS அது NPK YDY அப்படின்ற மாதிரி ஒரு சில அதாவது என்னென்னா நேமை மென்ஷன் பண்ண, அவங்க பிராண்டை மென்ஷன் பண்ணுற மாதிரியான ஒரு சில நேம் வந்து போட்டிருப்பாங்க, இனிஷியல்ஸ் போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேரை தெரிவதற்காக, இல்லைனா கற்களை வந்து ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணுறாங்க இல்லையா, ஒரு கல் வச்சுருக்காங்க, இன்னொரு கல் வச்சுருக்காங்க, ரெண்டுத்துக்கும் நடுவில் கலையை வச்சு பூசும்போது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பாண்டிங் கனெக்டிவிட்டி க்ரியேட் ஆகிறதுக்காக அந்த மாதிரியான ஒரு சின்ன பள்ளமானது ஏற்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. செங்கலில் உள்ள அதிகப்படியான ஈரத்தை வந்து அகற்றுவது. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது மோல்டிங் ப்ராசஸ் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரையிங் ப்ராசஸ் வந்து பார்க்க போகிறோம். செங்கலில் வந்துட்டு அதிகப்படியான ஈரம் இருக்குது, அந்த ஈரத்தை வந்து அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அகற்றுறதுக்கு பேர் என்னென்னா ட்ரையிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எதுக்காக இந்த ட்ரையிங் ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு மோல்டிங் ப்ராசஸ் பண்ணும்போது ஈரமாக இருக்கும் செங்கல். சரியா, அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு நம்மளால் பேர்ன் பண்ணும்போது என்னது ரொம்ப டைம் எடுத்துக்கும். என்னது கல் வந்துட்டு சுட்டு வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக அதை ஓரளவுக்கு ஃபீல்டுலேயே வச்சு ஒரு சில நாட்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரை பண்ணுவாங்க. சரியா, அதன் மூலயமா ட்ரை பண்ணுறது மூலயமா அதிகப்படியான ஈரம் இருக்கலையா அது எல்லாமே போயிடும். சரியா, அதனால் வந்து சூளையில் சுடும் நேரம், அதாவது நம்ம பேர்னிங் ப்ராசஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கான டைம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து குறையுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சுடப்படாமல் பச்சையாக உள்ள செங்கல் வந்துட்டு வலிமையை அதிகரிப்பதற்காக, அதாவது அதனுடைய ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ட்ரையிங் செய்வதால் செங்கல் உயரமான சூளைகளுக்கு கொண்டு சென்று சுடும்போது என்னது ஈஸியாக வந்து பாதிப்படையாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. செங்கல் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறதுனால கிட்டத்தட்ட 5 to 7% வந்துட்டு ஈரம் வந்து என்ன பண்ணுது, நீக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100% ஈரம் நீக்கப்படுறது கிடையாது, ஒரு 5 to 7% வரையும் என்ன பண்ணப்படுது, ஈரம் வந்து நீக்கப்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த 7% ஈரத்தை நீக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ நாட்கள் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 முதல் 14 நாட்கள் வந்து ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னா செங்கல்
செங்கல்ல வந்து வலிமையானதாகவும் கடினமானதாகவும் மற்றும் அடர்த்தியானதாகவும் வந்துட்டு ஆக்கிறதுக்கு எது உதவுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பர்னிங் ப்ராசஸ் தான் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இதுதான் 5th ப்ராசஸ். அதாவது ஒரு பிரிக் மேனுஃபேக்சரிங்கில் லாஸ்ட் ஸ்டெப் என்னென்னா பர்னிங் தான். சரியா? அதிகமாக சுடப்பட்ட செங்கல் இருக்கு இல்லையா, அது வந்து ஈஸியாகவே வந்து உடைஞ்சிரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது செங்கல்ல சுடுறதுக்கும் ஒரு பதம் இருக்குது, அந்த பதத்தில் தான் சுடணும். சரியா? அதை விட அதிகமாக நம்ம சுடும்போது என்ன ஆகிடும்னா அதனுடைய கலர் சேஞ்சஸ் அண்ட் அதில் வந்து விரிசல்கள் விழும். இல்லைனா வந்துட்டு என்ன ஆகும், பிரிக்கு வந்து சீக்கிரமாக உடஞ்சிரும். சீக்கிரமாக உடையுதுன்னா அதனுடைய கிளாஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3rd கிளாஸ் 4th கிளாஸ் அந்த ரேஞ்சுக்கு போயிடும். சரியா? ஒரு நல்ல பிரிக் அப்படின்னா சீக்கிரமாக உடையக்கூடாது, எளிதில் உடையக்கூடாது. அதான் 1st கிளாஸ் பிரிக்கோடைய கண்டிஷன்ஸு. சரியா? நெக்ஸ்ட்டு செங்கல் வந்துட்டு சரியாக சுடாமல் இருந்ததுன்னா அதுக்கு ஸ்ட்ரென்த்து கிடைக்காது, போதுமான அளவு என்ன கிடைக்காது, ஸ்ட்ரென்த்து கிடைக்காது. அப்போ அதிகமாக சுட்டாலும் பிரச்சனை, சரியாக சுடல்னாலும் பிரச்சனை. ஸோ வந்துட்டு பர்ஃபெக்டான லெவலுக்கு வந்துட்டு அதை வந்து பர்னிங் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. கம்மியாக சுட்டால் என்ன ஆகும், அதாவது குறைந்த அளவு பர்னிங் ப்ராசஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலிமையற்றதாக இருக்கும், பலுவை தாங்கும் திறன் என்னவாக இருக்கும், கம்மியாக இருக்கும். சரியா? அதனால தான் அந்த விறகு வச்சு வந்து கல்லை சுடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா சுற்றி வந்து எல்லா பக்கங்களும் தீ சரியான அளவில் படுற மாதிரி அதை வந்து அடுக்குவாங்க. அடுக்கிட்டு எல்லா சைக்கிள்லேயும் வந்துட்டு ஹீட்டு டெம்பரேச்சர் எல்லாமே ஒரே மாதிரி கிடைக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் அதை வந்து அடுக்கி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதை வந்துட்டு எரியூட்டுவாங்க. சரியா? ஸோ அது ரொம்ப முக்கியம். இப்போ வந்துட்டு என்னென்னா செங்கல் சுடப்படும் முறைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 வகையில் சுடுறதா சொல்லியிருக்காங்க. ஒன்று என்னென்னா கிளாம்ப் பர்னிங் அண்ட் கிளின்ட் பர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 முறைகளில் வந்துட்டு செங்கலை வந்து சுடுறதா வந்து சொல்லியிருக்காங்க. மோல்டிங்கில் 2 டைப் பார்த்தோம். சரியா? மெஷின் மோல்டிங், ஹேண்ட் மோல்டிங். அதே மாதிரி வந்து பர்னிங்கில் 2 டைப் வந்து பார்த்துருக்கோம். ஓகே. செங்கல் அதனுடைய தரம், தயாரிக்கும் முறை, பயன்பாடு ஆகியவற்றை பொறுத்து வந்துட்டு எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. சரியா? இது வந்துட்டு அக்கார்டிங் டு த யூசஸ் அண்ட் த ஃபிசிக்கல் ரெக்குயர்மெண்ட் 2 பொறுத்து வந்துட்டு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அக்கார்டிங் டு த யூசஸை பொறுத்த வரையும் காமனான பிரிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பிரிக்ஸ், தென் ஃபேஸிங் பிரிக்ஸ், தென் ஃபயர் பிரிக் அண்ட் ஸ்பெஷல் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 வகைகள் வந்து வகைப்படுத்தியிருக்காங்க. ஆனால் ஃபிசிக்கல் ரெக்குயர்மெண்ட் தான் நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சரியா? அதாவது அதனுடைய குவாலிட்டிஸ் அண்ட் த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ், அதனுடைய யூசேஜ் ஆகியவற்றை பொறுத்து வந்துட்டு 4 வகையாக பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது 1st கிளாஸ் பிரிக், 2nd கிளாஸ் பிரிக், 3rd கிளாஸ் பிரிக் அண்ட் ஓவர் பர்ன்ட் பிரிக்ஸ். அதிகமாக சுடப்பட்ட செங்கற்கள். அதிகமாக சுடப்பட்ட செங்கற்களை பொறுத்தவரையும் அதனுடைய வலிமை எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும், சீக்கிரம் உடஞ்சிடுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ வந்து ஒரு டைப் ஆஃப் பிரிக், அதாவது 1st கிளாஸ் பிரிக்னா எப்படி இருக்கும், 2nd கிளாஸ் பிரிக்ஸ்னால் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டைட்டில். பிரிக்ஸை பொறுத்தவரையும் அந்த மாதிரி தரம், கல்லினுடைய தரத்தின் அடிப்படையில் வந்து பிரிக்கிறது முக்கியமான ஒரு பாயிண்ட். சரியா? முதல் தர செங்கற்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் தர செங்கற்களை பொறுத்தவரை என்னென்னு சொல்லி பார்த்தோன்னா விரிசல், வெடிப்பு மற்றும் சிறு கற்கள் மற்றும் கட்டிகள், சுண்ணாம்பு மற்றும் களிமண் இல்லாததாக இருக்கும். அதான் 1st கிளாஸ் பிரிக்ஸை பொறுத்தவரையும் அதனுடைய மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். முழுமையாக சுடப்படும் வந்துட்டு இணையான பக்கங்களை கொண்ட முகங்கள் உடையதாக இருக்கும். அதாவது ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கு இல்லையா, அதனுடைய பக்கங்கள் எப்படி இருக்குன்னா இணையாக இருக்கும். அதனுடைய எட்ஜஸ்லாம் எப்படி இருக்குன்னா ஷார்ப்பானதாக இருக்கும், உடஞ்ச மாதிரி இருக்காது. அது மாதிரி உறுதியானதாக இருக்கும், திடமானதாக இருக்கும். நகத்தினால் கீறினால் வந்து கீறல் வந்து அவ்வளோ சீக்கிரம் விழாது. சரியா? அது மாதிரி வாட்டர் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி வந்து அதனுடைய டோட்டல் வெயிட்டில் 20% மேல் என்ன ஆகுது, தண்ணி வந்து உறிஞ்சாது. ஒரு நல்ல கல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதனோட டோட்டல் வெயிட்டில் 1/6 ஆஃப் தான் என்ன பண்ணணும்னா வாட்டர் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி இருக்கணும். அப்போ தான் அது ஒரு நல்ல பிரிக். அதிகமாக தண்ணி உறிஞ்சக்கூடாது. சரியா? ஸோ வந்துட்டு தனது இடையில வந்து 20% மேல் வந்து தண்ணீர் உறிஞ்சக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சுத்தியால் வந்து மெதுவாக தட்டினா கூட என்ன ஆகுனா உலோக சத்தம் வந்து கேட்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் கேரக்டர்ஸை பொறுத்தவரை என்னென்னா நன்கு சுடப்பட்டிருக்கும், ஒரே மாதிரியான உருவம் மற்றும் செவ்வக முகங்கள் இருக்கும், போதுமான அளவு என்ன இருக்கும், உறுதித்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். அது மாதிரி வெடிப்பு இல்லாமல் இருக்கும். சரியா? அதில் கிராக் எதுவுமே இருக்காது. பரப்புகளை பொறுத்தவரையும் சுத்தமானதாக இருக்கும். சரியா? தண்ணீர் உறிஞ்சும் அளவு வந்து அதனுடைய மொத்த இடையில 1/6 மேலே இருக்காது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 செங்கற்கள் வந்து ஒன்றோட ஒன்று தட்டனா என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு உலோக சத்தம் மாதிரி வரும், ஒரு மணியோசை மாதிரி கேட்கும். நம்ம வந்துட்டு கிட்டத்தட்ட 1 மீட்டரோ இல்லை 2 மீட்டரோ வந்து மேலே நின்றுட்டு அந்த கல்லை போட்டால் அது என்ன ஆகாது, உடையக்கூடாது. தென் அதனுடைய க்ரஷிங் ஸ்ட்ரென்த்து சரியா அது எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 10.5 Nm/mm² அப்படின்ற அளவுக்கு இருக்கும். எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவர் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது வால் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆர்சிசி வேலைகளில் வந்துட்டு உடைக்கற்களாக வந்து பயன்படுத்தப்படுகிறது. இதுவே வந்துட்டு தனியாக உருவாக்கப்படுகிற செங்கற்கள் மற்றும் ஆர்ச்லாம் ரெடி பண்ணுறாங்க இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு இந்த கல்லை வந்து யூஸ் பண்ணுவாங்க. தென் செகண்ட் கிளாஸ் பிரிக்கை பொறுத்தவரையும் மேலே பார்த்தாரோ இல்லையா 1st கிளாஸ் பிரிக் அது கூட வரும். ஆனால் இதில் என்னென்னா ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் இருக்கும். முதல் தர செங்கலை போன்று இல்லாமல் இது சற்று அளவில் வந்து சிறியதாகவும் பாகங்கள் என்னது சற்று இணை இல்லாமலும் இருக்கும். அங்கே வந்து இணையாக இருக்கும், அங்கே இணை இல்லாமல் இருக்கும்.
சின்னதாக விரிசல்கள் வந்து காணப்படும். அதில் விரிசல்களே இருக்காது. சரியா? நம்ம வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லேயே வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு சில பாகங்கள் இருக்கும். முக்கியம் இல்லாத பாகங்கள்லாம் இருக்கும். இப்போ இந்த தரை பரப்புலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது அதெல்லாம் கொஞ்சம் முக்கியம் இல்லாததாக இருக்கும். இதுவே நம்ம வந்துட்டு ஒரு பீம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணும்போது வால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் முக்கியமான பாகங்களாக இருக்கும். சரியா? ஸோ அந்த மாதிரி முக்கியம் இல்லாத கட்டிடங்களுடைய பாகங்கள் இருக்கு இல்லையா, அங்கே வந்து 2ஆம் தர செங்கற்களை வந்து பயன்படுத்துவாங்க. கேரக்டர்ஸை பொறுத்தவரையும் நன்கு சுடப்பட்டிருக்கும். ஆனால் உருவம் வந்து ஒரே மாதிரி இருக்காது. பர்ஃபெக்டான ரெக்டாங்கிள் ஷேப் இருக்காது. பரப்பளவு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரடு முரடாக இருக்கும். ஒரு சின்ன சின்ன வெடிப்புகள் லைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரே மாதிரியான நிறம் இல்லாமல், அதாவது கல் பார்த்திங்கன்னா சிகப்பு கலராக இருக்கும். சரியா? செங்கலை பொறுத்தவரையும் சிகப்பு கலராக இருக்கும். ஆனால் இதில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் கருமை நிறமாக இருக்கும். சரியா? ஒரு சில இடங்களில் வந்துட்டு சரியாக வேகாத மாதிரி கலர் வந்து சேஞ்சஸ் இருக்கும். சரி, எல்லோ கலர்ஸ் மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான கலர் வந்து ஒரே மாதிரி இல்லாமல் இருக்கும். சரியா? நெருக்கமான ஒரே மாதிரியான உள்கட்டமைப்புகள் வந்துட்டு இல்லாத மாதிரி இருக்கும். இதனுடைய க்ரஷிங் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 7 Nm/mm² அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்குக்கு 10.5 சரியா Nm/mm². இது செகண்ட் கிளாஸ்க்கு 7 Nm/mm² அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துல வந்து பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முக்கியம் இல்லாத பணிகள். அதான் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ வந்துட்டு அவுட்ரு வால் இருக்கும். 2 ரூமுக்கு நடுவில் வந்துட்டு இன்டீரியர் வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவீங்க. சரியா? 2 ரூமுக்கு நடுவில் சின்னதாக ஒரு சுவர் வைக்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரியான இடங்கு உள்பக்க சுவர்கள்லாம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து செகண்ட் கிளாஸ் பிரிக்கை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேர்ட் கிளாஸ் பிரிக்கை பொறுத்தவரையும் வந்துட்டு செகண்ட் கிளாஸ் பிரிக்கை கம்பேர் பண்ணும்போது அது வந்து சுடப்பட்டது, அதாவது அதனுடைய பர்னிங் கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா, அது கம்மியாக தான் சுடப்பட்டு இருக்கும். வடிவத்துலேயும் வந்துட்டு சரியான வடிவம் இருக்காது. சரியா? அப்படி இருந்ததுன்னா அது தேர்ட் கிளாஸ் பிரிக் வகையை வந்து சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதனுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெளிர் மஞ்சள் நிறம் கொண்டதாக இருக்கும். சரியா? அதே மாதிரி இது நன்றாக சுடப்பட்டது கிடையாது. நன்றாக சுடலைன்னா கண்டிப்பாக அதில் ஸ்ட்ரென்த் இருக்காது. அப்போ என்ன இருக்கும், ரொம்ப சாஃப்டானதாக இருக்கும். நீங்கள் போட்டிங்கன்னா தட்டுன்னு உடஞ்சிரும். சரியா? அதனுடைய மேற்பரப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொரசொரப்பாகும். எட்ஜஸ் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்காது. சரியா? எட்ஜஸ் வந்து அந்த முனைகளில் இருக்கு இல்லையா, அது ஷார்ப் எட்ஜஸாக இல்லாமல் வேறு மாதிரி இருக்கும். விரிசல்களில் வந்துட்டு தூசி வந்து நிறைய இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ செகண்ட் கிளாஸ் பிரிக்கை பார்க்கும்போது அதில் விரிசல்கள் இருக்கும், சின்ன சின்னதாக இருக்கும்னு பார்த்தோம். தேர்ட் கிளாஸ் பிரிக்கை பொறுத்தவரையும் விரிசல்கள் இருக்கும், அதுக்கு நடுவில் என்ன இருக்கும், தூசிகள் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 செங்கற்களை சேர்த்து தட்டினால் தாழ்ந்த ஒளியை கேட்கும். இது ஒரு நல்ல பிரிக்காக இருந்தால் உலோக சத்தம் கேட்கும். இது வந்து கொஞ்சம் சவுண்ட் கம்மியாக தான் கேட்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பயன்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வந்துட்டு தற்காலிகமான கட்டிடங்கள் கட்டுவதற்கு வந்து பயன்படுத்தப்படுகிற டெம்பரரியான ஒரு ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. சும்மா தேவை வரையும் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இடிச்சு போட்டுருவாங்க, டெமாலிஷ் பண்ணுறவங்க அப்படின்ற இடங்கள்ல என்ன பார்க்க போகிறோம்னா ஓவர் பர்ன்ட் பிரிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செங்கற்களில் வந்துட்டு மஞ்சள் நிறமாக இருந்ததுன்னா அது தேர்ட் கிளாஸ். இதுவே வந்து கருமையாக இருக்கும், ரொம்ப டார்க் கலர் கருப்பாக இருக்கும். சரியா? அந்த மாதிரி இருந்து பக்கங்கள் இணை இல்லாமல் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓவர் பர்ன்ட் பிரிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது என்னன்னா அதிகமாக சுடப்பட்டு இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்னதுதான், சரியாக சுடப்படாமலும் இருக்கக்கூடாது, அதிகமாக சுடப்பட்டும் இருக்கக்கூடாது. சரியா? இவன் அதிகமாக சுடப்பட்டு இருக்கிறதுனால வந்துட்டு உருகுலைந்த கற்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உருகுலைந்த கற்கள்லாம் எப்படி, அதனுடைய உருவம் வந்துட்டு கரெக்டாக ரெக்டாங்கிள் ஷேப் இல்லாமல் இருக்கும். அளவுகள் என்ன, அது ஒழுங்காக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. யூசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து அஸ்திவாரத்தினுடைய தளங்களில் போடுறோம் இல்லையா, அந்த இடங்களில் வந்து பயன்படுத்துவாங்க. சரியா? நெக்ஸ்ட் பல்வேறு பொருட்களுடைய செயல்பாடுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது பிரிக்ஸோடைய கிளாஸஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் அண்ட் ஃபோர்த் கிளாஸ் பிரிக்ஸ் வந்து பார்த்தோம். சரியா? இப்போ இதில் ஒரு சில பொருட்கள் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னது தான், அலுமினா இருக்குது, சிலிக்கா இருக்குது, சாண்ட் இருக்குது, ஸ்லிட் இருக்குது. இதில் வந்துட்டு எந்தெந்த பொருட்கள் எவ்வளோ இருக்கணும், எந்த பொருட்கள் அதிக அளவில் இருந்ததுன்னா அந்த கல்லினுடைய தரம் வந்து குறையுது அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ செங்கல் அதன் வடிவத்தை தக்க வைத்து கொள்ளவும் நீடித்து உழைக்கவும் உதவுவது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிலிக்கா தான். சரியா? அந்த சிலிக்கா கண்டென்ட் வந்துட்டு அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த செங்கல் வந்து எரியும் பொழுது என்னாகும், சீக்கிரம் உடையக்கூடியதாகவும் பலவீனமாகவும் வந்து ஆக்குகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சிலிக்கா கண்டென்ட்டை பொறுத்தவரையும் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 22 ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. சிலிக்காவுடைய கண்டென்ட் வந்து 35%லேருந்து 50% வரையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ அதுதான் இந்த இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டென்ட்டுக்கு அதிகமாக போகும்போது என்னென்னா அதனுடைய ஸ்ட்ரென்த் வந்து ரெடியூஸ் ஆகும். அந்த தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு செங்கலுக்கு அதனுடைய வடிவத்தை தக்க வைத்துக்கொள்ள உதவுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதிகப்படியான சிலிக்கா செங்கல் எரியும் பொழுது உடையக்கூடியதாகவும் பலவீனமானதாகவும் வந்துட்டு ஆக்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வடிவமைக்கும் வகையில் நெகிழ்வுத்தன்மை அளிப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுமினா தான் வந்துட்டு அதுக்கு நெகிழ்வுத்தன்மையை வந்து கொடுக்கறது. ஸோ ஒரு பொருளும் என்னென்ன ஒர்க்குக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது ரொம்ப முக்கியம். வடிவத்தை கொடுக்கறது சிலிக்கா, நெகிழ்வுத்தன்மையை கொடுப்பது அலுமினா. சரியா? அதிகப்படியான அளவு வந்துட்டு அலுமினா இருந்தது
அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை உலர்த்தும் போது நம்ம ட்ரையிங் ப்ராசஸ் பண்ணும்போது அதில் என்ன ஆகுது, விரிசல்கள் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சுண்ணாம்பு. சுண்ணாம்பு செங்கற்கள் வந்து சுருங்குவதை என்ன பண்ணுது, தடுக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ செங்கற்களுடைய சுருங்குவதை தடுக்க உதவுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு. சரியா? அதே மாதிரி அதிகப்படியான சுண்ணாம்பு இருந்தது அப்படின்னா விரிசல்களை உருவாக்கி அதன் வடிவத்தை என்ன பண்ணுது, இழக்க செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பொருளுமே அதனுடைய அளவுகளுக்குள்ளே இருக்கணும். அதை மீறி போகும்போது அந்த இடத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது, நமக்கு நெகிழ்வுத்தன்மை பாதிக்கப்படுது, வடிவம் பாதிக்கப்படுகிறது, விரிசல்கள் ஏற்படுது, ஸ்ட்ரென்த்து வந்துட்டு அஃபெக்ட் ஆகுது. ஸோ அதில் அதிகமான அளவு மாறுபடும் பொழுது என்ன விதமான பிரச்சனைகள் வருதுன்றதை படித்து வச்சுக்கணும். இரும்பு ஆக்சைடு, ஒரு செங்கலுக்கு வந்து சிவப்பு நிறத்தை தர்றது இரும்பு ஆக்சைடு தான். ஓவர் பண்டிங் பண்ணும்போது அது கருப்பு நிறமாக மாறிடுது. சரியாக வேக வைக்காத போது கல் மஞ்சள் நிறமாக மாறிடுது. இப்போ இரும்பு ஆக்சைடு வந்துட்டு சிவப்பு நிறத்தை கொடுக்கறது. அதே மாதிரி இரும்பு ஆக்சைடு இருக்கும்போது நீர்ப்புகா தன்மை மற்றும் நீடித்து உழைக்கும் தன்மை என்ன பண்ணுது, மேம்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, அது போதுமான அளவு இரும்பு ஆக்சைடு வந்து இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போது ஒரு செங்கலுடைய நீர்ப்புகா தன்மையை வந்து மேம்படுத்துவது எது அப்படின்னா இரும்பு ஆக்சைடு. செங்கற்களுக்கு வந்துட்டு மஞ்சள் நிறத்தை அழித்து சுருக்கத்தை குறைக்கிறது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதிகப்படியான மெக்னீஷியம் வந்து செங்கற்கள் வந்து சிதைவதற்கு என்ன பண்ணுது, வழிவகுக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னா செங்கல் இருக்கு இல்லையா, அந்த செங்கல்ல வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணும்போது அந்த மண்ணில் இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. லைம், அதாவது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதிகமான லைம் இருக்கும்போது ஈரப்பதத்தை அதிகமாக உறிஞ்சிடுது. அப்படி உறிஞ்சும் போது என்ன ஆகுதுன்னா செங்கற்கள் என்ன ஆகுது, அதனுடைய ஷேப் வந்து மாறுபடுது. சரியா? லைம் அதிகமாக இருக்கும்பொழுது அது அதிகமான ஈரப்பதத்தை உறிஞ்சி வீங்கினா பல்ஜ் ஆகிட்டு செங்கற்கள் என்ன ஆகுது, சிதைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இரும்பு ஃபைரேட்டுகள், எரியும் போது செங்கல்லை உடைப்பது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இரும்பு ஃபைரேட்டுகள். அதே மாதிரி வந்துட்டு செங்கலை வந்து நிறமாற்றுவது எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இரும்பு ஃபைரேட்டுகள் தான். கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செங்கலினுடைய நிறமாற்றத்திற்கு உதவுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பு ஃபைரேட்டுகள் தான் உதவுகிறது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி செங்கற்களை சிதைக்க செய்கின்ற செங்கல் மண்ணில் உள்ள தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைம் தான். சரியா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். படிக்கும்போதே கொஷின் ஃபார்மேட்ஸில் படிங்க, அதுக்கு தான். நெக்ஸ்ட்டு செங்கல் மீது வெள்ளை பொடி படிந்து தோற்றத்தை கெடுக்கும் தன்மையை ஏற்படுத்துவது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அதில் உள்ள காரங்கள். சரியா? அதாவது செங்கலுக்கு மேலே வந்து வெள்ளையாக சாம்பல் மாதிரி படியும். சரியா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா காரங்கள் அதிகமாக இருந்ததுன்னா அந்த மாதிரியான ப்ராப்ளம் வரும். சரியா? அந்த மாதிரி அதிகப்படியான காரங்கள் இருக்கும்போது களிமண் வந்து செங்கற்களுக்கு வந்துட்டு பொருத்தமற்றதாக வந்து ஆக்குகிறது. தேவையான அளவு தான் காரமுடைய மண்ணை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூழாங்கல், நம்ம வந்துட்டு மண்ணை பிசையும் போதே அதில் இருக்க தாவர பொருட்களை எல்லாம் ஆல்மோஸ்ட் நீக்கிடுவோம். அப்படியே வந்துட்டு ஒரு சில பொருட்கள் வந்து இருக்கும். என்ன பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்துட்டு கூழாங்கல், இந்த மாதிரியான பொருட்கள்லாம் சின்ன சின்ன கல் கூழாங்கல் அதெல்லாம் இருக்கும். சரியா? அது எல்லாமே என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தோன்னா வந்துட்டு செங்கற்கள் என்ன பண்ணும், நுண்துளைகளை வந்துட்டு அதிகப்படுத்தும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கரிம பொருட்களை பொறுத்தவரையும் செங்கல்லை நுண்துளைகளாக மாற்றுகிறது, நீர் உறிஞ்சுதல் அதிகரிக்கிறது, அதனால் வலிமை குறைகிறது. நான் ஆல்ரெடி சொல்கிறது தான், நுண்துளைகள் ஒரு கல்லில் இருக்கும்போது வாட்டர் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. வாட்டர் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது அதனுடைய ஸ்ட்ரென்த் என்ன ஆகுது, ரெடியூஸ் ஆகுது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் வாட்டர் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி 20% தான் இருக்கணும் டோட்டல் வெயிட்டில். அதை விட அதிகமாகும் போது கல்லுடைய ஸ்ட்ரென்த் வந்து ரெடியூஸ் ஆகுது இல்லையா? ஸோ இதை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பார்த்துருக்கோம். தென் பிரிக்ஸ்க்கான டைட்டில் வந்து முடிச்சிருக்கோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிமெண்ட் பார்க்கலாம். ஓகே, லைம் அண்ட் சிமெண்ட் பார்க்கலாம். லைம்லாம் கொஞ்சமான கண்டென்ட் தான் இருக்கும். தென் சிமெண்ட் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதை பார்க்கலாம். தென் ஒரு நாளைக்கு மினிமம் வந்துட்டு ஒரு 10 பேஜஸாவது நீங்கள் ரீட் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தியரட்டிக்கல் பார்ட்டுன்றதுனால அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு கண்டினியூஸாக வந்துட்டு டே பை டே நோட்ஸ் எடுத்துக்கிட்டே